இந்த வீடியோ தமிழ்நாட்டில் தட்டப்பயிர் காராமணின்னு பல்வேறு பெயர்களால் சொல்லப்படக்கூடிய காராமணி, அதாவது நீட்டு காராமணி எப்படி பயிரிடுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல நிலத்தை 4லேருந்து 5 சால் உழுது பார்த்தீங்கன்னா நல்லா உழவாக்கிக்கிறோம் நண்பா. அதுக்கப்புறம் ஏறு மாட்டை கட்டி போது ஓட்டிக்கிறோம் காராமணி விதை போடுறதுக்காக. காராமணி விதையை 2 வகையாக போடலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நிலத்தில் நேரடியாக நம்ம பார்த்தீங்கன்னா நூந்தி விட்டுறலாம். ரெண்டாவது இது போல விதையை ஜானுக்கு ஒன்றுன்னு போட்டு மண்ணு தள்ளிடணும் நண்பா. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே முளைக்கும். விதை போட்டு மூடி முடிச்சா அப்புறம் நம்ம தண்ணி பாய்ச்சறதுக்கு எதுவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாடியாக கட்டிக்கிறோம். அதாவது 2 லைனா பாத்தீங்கன்னா தண்ணி போற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி குறுக்க கால்வா அமைச்சுக்கிறோம் நண்பா. கால்வா அமைச்ச அப்புறம் வேலை முடிச்சிடும். சோ இது போல பாத்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சி முடிச்சுக்கணும். ரொம்ப ஈரம் இருந்துச்சுன்னா அதுவே பாத்தீங்கன்னா முளைச்சிரும். ஒருவேளை ஈரம் கம்மியா இருந்துச்சுன்னா முளைப்பு திறன் ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்காக தான் தண்ணி பாய்ச்ச தொடங்கிட்டோம் நண்பா. நம்ம தண்ணி பாய்ச்சி கரெக்டா 3வது நாள் பாத்தீங்கன்னா காராமணி விதை லைட்டா முளைக்க தொடங்கிட்டோம். இதுதான் காக்கா குளியல் நினைக்கிறேன். ஒரு வழியா நம்ம தண்ணி பாய்ச்சி முடிச்சிட்டோம். 3வது நாள் பாருங்க லைட்டா மேல வந்திருக்கு. 5வது நாள் பாத்தீங்கன்னா ஒரு அளவு செடியாவே உருவெடுத்துச்சு. நன்றி நண்பா.